ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, விட்டு கொடுக்காமல் இருக்கணும் கர்த்தரை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கலாமே. யோபு எப்படிப்பட்ட மனிதர்? அவர் வந்து கர்த்தரை மறுதலிக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேனே. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கே யோபு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தர் கொடுத்தார், ஓகே. கர்த்தர் எடுத்தார், அதுவும் ஓகே. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள் சொல்லி யோபு முடிக்கிறாரு. அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு மனிதரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யோபுக்கு வந்து 7000 ஆடுகள் இருக்குது. அந்த காலத்துலலாம் அனிமல்ஸ் தான் சொத்துக்கள் மாதிரி அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 எருதுகள், அதுக்கப்புறம் 500 டாங்கி, இதெல்லாமே கழுதைகள், இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யோபு ரொம்ப ஒரு ரிச்சான மனிதர்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோபுக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வேலைக்காரராக வந்து ஒருத்தராக வந்து சடுதியாக 100 to 0 அப்படின்ற மாதிரி சடுதியாக உங்களோட ஆடு போயிடுச்சு, உங்களோட ஒட்டகம் போயிடுச்சு, உங்களுடைய எருதுகள் போயிடுச்சு, கடைசியாக உங்களோட பிள்ளைகளும் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராக அப்படியே லைனாக வந்து சொல்கிறாங்க யோபுக்கிட்ட இந்த விஷயத்த. அப்படின்றப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு ஒரு மனுஷர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம ஈஸியாக மேபி சொல்லிடலாம், ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேளை துன்பங்கள் வந்தாலுமே நான் வந்து கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இங்கே யோபுவோட நிலைமையில இருந்து பார்த்தா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாத்தையுமே விட்டு இழந்ததுக்கு அப்புறமா கர்த்தரை விட்டு கொடுக்காம இருக்கிறது ஒரு ஒரு சிறந்த விஷயம், ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் தேவனே, கர்த்தரே என்ன தெரியுமா சொல்றாரு, இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவனை போல யாருமே இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்ற அளவுக்கு யோபு இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுமா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரும் அந்த ஒரு பெரிய ஸ்டாச்சுவை வணங்கணும் அப்படின்ட்டு அந்த ராஜா சொல்கிறாரு. அப்படின்றப்போ இவங்க ஒரு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்கள் எங்களை இது நிமித்தமாக தீயில் போட்டிங்கன்னா கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, கர்த்தர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படிங்கிறத 2 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகே, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், ஓகே, ரைட்டு. இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், கர்த்தர் எங்களை காப்பாற்றலைனாலும் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறாங்க. காப்பாற்றலைனாலுங்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒருவேளை அவங்க அவிசுவாசத்தினால பேசிட்டாங்களோ, ஒருவேளை பயத்தினால பேசிட்டாங்களோ, கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரோ அப்படின்ட்டு அவங்க அந்த இந்த காரணத்தினால அவங்க 3 பேர் அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இது வந்து கர்த்தரை விட்டு கொடுக்காத ஒரு ஆட்டிடியூட். இந்த ராஜாக்கு என்ன ஆன்சர் தேவை அப்படின்னா, நாங்கள் வந்து வணங்குறோம், இதை வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் தேவை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் எங்களை காப்பாற்றாரோ காப்பாற்றலையோ, இப்போ உனக்கு என்ன, நான் உங்களோட சிலையை வணங்க மாட்டேன், உன்னால் ஆனதை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, அவங்க அவிசுவாசத்தினால சொல்ல, கர்த்தரை விட்டு கொடுக்கல, அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே கர்த்தர் அவங்கள காப்பாற்றினாரோ அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலுமே, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே, சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலுமே, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பாடுகள் கொடுக்குறீங்களே, நியாயமா அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இதில் இந்த 2 இன்சிடென்ட்லேயும் இருக்கிற இந்த கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை விட்டு கொடுக்கல. அவங்க புலம்பலாம், மேபி யோபு வந்து எல்லாமே இழந்துட்டேனே, என்ன ஆண்டவரே அப்படின்னு புலம்பலாம். ஆனால் கர்த்தரை விட்டு கொடுக்கல. யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்களா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளோதான், நான் கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அதெல்லாமே போயிடுச்சு அப்படின்னு யோபு சொல்லவே இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து தீயில போடுறீங்களா, அச்சச்சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வந்து கர்த்தரை விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காம என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்னன்னா, இயேசுவுக்காக எதையுமே இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தேவை. அதனால் கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி தான் தானியேலோடைய ஸ்டோரி இன்சிடென்ட்லேயும் நடக்குது. இன்னும் அநேக விசுவாசிகளோட இன்சிடென்ட்டில் கர்த்தரை அவங்க யாருமே விட்டு கொடுக்கல. யோசேப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே போயிட்டார், கீழ் நிலைமைக்கு போயிட்டார், ஜெயிலில் வரைக்கும் போயிட்டார். ஆனால் கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருந்தார்.
கர்த்தர் என்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கர்த்தரை விட்டு கொடுக்காதவர்களா, கர்த்தரை விட்டு பிரியாதவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்மளும் கர்த்தரை விட்டு கொடுக்காதவர்களாக இருப்போம். ஆமென்.